வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சத்யாவை காணும்னு சொல்லி மீனாவும் முத்துவும் பயங்கரமாக தேடிட்டு இருக்காங்க. போன இடம் போகாத இடம் எல்லா இடத்துலையுமே முத்துவும் மீனாவும் சேர்ந்து தேடி பார்த்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கண்டே பிடிக்க முடியல. சரின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹோட்டல் இருக்குது. ஹோட்டலில் இந்தமாதிரி வீடியோ பார்க்குறாங்க. பார்த்த உடனே இந்தமாதிரி சத்யா வருது. அது இல்லாமல் சிட்டியும் கொண்டு போயிட்டு கடத்தி கொண்டு போகிறதும் அந்த வீடியோவில் பதிவாக இருக்குது. இதை முத்து மீனாம் பார்த்தோன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது சிட்டி தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி சிட்டி எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லி சிட்டியை தான் தேட பார்த்துட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி ஒரு இடமா தேடிட்டு இருக்காங்க. பட் தான் கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனே எதிர அப்படி பண்ணிட்டு இருக்கான். அவன் சின்ன பையன்டா, அவனை போயிட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி முத்து பொறுமையாக கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சிட்டி சொல்கிறாங்க, டேய் பாரு, என் கூட வேலை செய்யலை, அவன் எப்படி பரிச்சு எழுதி எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு எப்படி வேலைக்கு போகிறான்னு பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் அவன் சின்ன பையன்டா, அவங்ககிட்ட போயிட்டு உன் வேலையை காமிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிட்டி சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாடுறா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் என் கூட தான் வேலை செய்யணும், இல்லைனா அவன் வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் இப்படி ரொம்ப கொடூரமாக பேசிகிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காரு. டே அப்படி இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்து சிட்டி சொல்லிட்டு இருக்காரு. இது பயங்கரமாக கோவம் வருது. முத்துவும் அதே மாதிரி போட்டு பயங்கரமாக அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. மீனா அப்படிதாங்க போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் முத்து விசுப்பேத்தி விட்டுருக்காங்க. அதே மாதிரி முத்துவும் பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி சத்யாவை கெட்டி போட்டுருக்காங்க. அதை முத்து ரிமூவ் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணியை ஃபோன் பண்ணுறாங்க சிட்டிக்கு. இதை முத்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னா இங்கிலீஷில் சேவாக இருக்குது, அதனால் முத்துக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா பார்க்குறாங்க. பார்த்த உடனே மாமா அது அந்த ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து கேட்குறாரு, என்னது ரோகிணியா, என்ன சத்யா கன்ஃபார்மா அவதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சத்யா சொல்கிறாங்க, ஆமாங்க மாமா, அது ரோகிணி தான், ரோகிணி மேடம் சொல்லி சேவ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் அது ஏன்டா உனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி சிட்டி கேட்குறாரு முத்து. அப்போ சிட்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ சொல்லணுவே அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லி முத்து மிரட்டுறாரு. அதெல்லாம் சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சத்யா சொல்கிறாங்க, மாமா அந்த ரோஹிணிக்கும் அந்த சிட்டிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டீலிங் போயிட்டுருக்கு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சத்யா சொல்கிறாங்க, ஆமாங்க மாமா, எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, பயங்கரமாக ஒரு கொட்டேஷனாக கொடுத்து பயங்கரமான வேலை போயிட்டுருக்கு, இவங்களாம் பயங்கரமான லிங்க்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் என்ன விஷயம்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்து சிட்டி கிட்ட கேட்குறாங்க. அப்போ சிட்டி எதுவுமே சொல்லாமல் நல்லா சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லணும் அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. வழி தாங்க முடியாமல் சிட்டி ஒத்துக்கிறாங்க. ஆமாம் எங்களுக்குள்ள லிங்க் தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து சரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சிட்டி சொல்கிற மாதிரியே இல்லை, டே என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சத்யா கிட்ட கேட்குறாரு. அப்போ சத்யா சொல்கிறாங்க, மாமா அந்த ரோஹிணி இருக்காங்க இல்லையா, அவனை யாரோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிட்டிக்கு எடுத்துகிட்டு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, இவனும் அந்த ஆளை கடத்தியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ அந்த ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா அவரை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துருக்கியா யாராச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா அவரை பார்த்தா வேணா எனக்கு தெரியும், ஆனால் எதுக்காக பண்ணாங்க எனக்கு தெரியல மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. டே எதுக்காகடா பண்ணா, இப்போ யார் இவங்களாம் யார் இப்படி சொல்லணும் அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிட்டி எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக போலீஸும் வந்துடுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த டிராஃபிக் போலீஸ் அந்த அருணும் சேர்ந்து வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன இவன் வந்திருக்கான், டிராஃபிக் போலீஸ் எப்படி வருவான், அதுவும் இல்லாமல் நம்ம யாரும் கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை, எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ அருண் இங்கே யார் சத்யா அப்படின்னு சொல்லி அருண் கேட்குறாரு. அப்போ சத்யா நான் தான் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே சிட்டி யாரே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, இவன் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி முத்துவை மறைச்சிட்டே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அருண் போலீஸு. அதுக்கப்புறம் மீனா, என்னங்க டிராஃபிக் போலீஸ்லாம் வந்திருக்காங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து என்ன மீனா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலும் எப்படி சாதா போலீஸ் தான் வருவாங்க, இந்த டிராஃபிக் போலீஸ்லாம் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க அது எப்படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நமக்கு என்ன, சத்யாவுக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆகுது, நான் அவனை போய் கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி மீனா வீட்டுக்கு போக சொல்லி முத்து காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு விட்டுட்டு வரும்போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. இந்த மாதிரி நாங்கள் சிட்டி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனோம் இல்லையா, நாங்கள் அந்த ஸ்டேஷன் தான் கால் பண்ணுறோம், கொஞ்சம் என்கொயரிக்கு உங்களால் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து வரேங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி முத்துவும் போகிறாரு.
ஸோ போகிற நேரத்துலேயே அந்த ரோஹிணி யாராக இருக்கும், யாரை கடத்த வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் எதுவுமே கிளியர் ஆகிற மாதிரியே இல்லை முத்துக்கு. சரி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு வேணா போலீஸ்கிட்ட வேணா சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து போகிறாரு. ஸோ போன உடனே எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடியுது. ஸோ முடிஞ்ச உடனே முத்து வந்து போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தமாதிரி சிட்டிக்கிட்ட வந்து இதுமாதிரி கொட்டேஷன் ஆளை கடத்திருக்காங்க, கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, இவனும் கடத்தியிருக்கான், அது என்ன எதுன்னு தெரிலங்க சார், அது கொஞ்சம் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து போலீஸ் ஆஃபீஸர் எப்படிப்பா சொல்கிறேன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் அவங்க கூட வேலை செஞ்ச பையன் என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டோன்னா போலீஸ் ஆஃபீஸர் ஒரே ஷாக்கு, என்னப்பா சொல்கிற, அவங்க நம்பர் டீட்டெயில்ஸு யார் என்னென்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இல்லை சார் நான் நம்பர் தரேன் சார், நீங்கள் வேணால் கால் பண்ணி விசாரணை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்பரை வாங்க உடனே ரோஹிணி கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ரோஹிணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக எப்போவுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வர மாதிரி ரொம்ப கேஷுவலாக கேட்குறாங்க, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து இதுமாதிரி உங்களை விசாரணை பண்ணுவோம், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ரோஹிணி என்ன எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து போலீஸ் ஆஃபீஸர் எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி முத்து அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பார்லாம வந்துட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி ரோஹிணியும் வராங்க. வந்த உடனே முத்துவை பார்த்த உடனே ஆஹா இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து நினச்சிட்டு உள்ளே வராங்க. வந்த உடனே உங்களுக்கும் சிட்டிக்கும் என்ன லிங்க்கு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரோஹிணிகிட்ட கேட்குறாங்க. ஸோ ரோஹிணி வந்து சொல்கிறாங்க யாருங்க சார் சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாங்க. ஸோ இதை கேட்டோன்னா முத்துக்கு ஒரே ஷாக்கு, எப்பா என்ன நடிப்புடா, உலக மகா நடிப்புடா இது அப்படின்னு சொல்லி முத்துக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சார் ஒழுங்காக கேளுங்க சார், யாரை கடத்த சொன்னா என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே ரோஹிணிக்கு பயம் வருது. என்னடா கடத்த சொல்கிறான் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கான், இவனுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.